வணக்கம் மக்களே. தமிழகத்தை உலுக்கிய சாத்தான்குளம் கொலை வழக்குல இன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. சாத்தான்குளத்தை சார்ந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் ஒரு செல்போன் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு சுமார் 7:15 மணிக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. 7:15 மணிலிருந்து 11:30 மணி வரையும் தொடர்ச்சியாக அடிமேல அடிச்சு சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதோட விட்டுட்டாங்களான்னு மட்டும் பார்த்தா இல்லவே இல்லை. 11:30 மணிக்கு மேலாக இரவு விடிய காலை 3 மணி வரையும் அவர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் அடிமேல் அடிக்கிறாங்க. அந்த காவல்துறையுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் சொல்றாங்க, சரியான ஆள் கிடைச்சிருக்கு, நல்லா குண்டா ஆள் கிடைச்சிருக்கு, எல்லாரும் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சக காவலர்கள்ட்ட சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியா அடிமேல் அடிபட்டு தாக்குதலுக்கு ஆளானவர்கள் 2 பேரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பார்க்கும் பொழுது 2 பேரும் உயிரிழந்துடுறாங்க. இது திட்டமிட்ட கஸ்டோடியல் டெத்தாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இதை சிபிஐ ரொம்ப கவனமா கையாண்டு இதுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு முழுமையான விசாரணை அறிக்கையை மேற்கொண்டு இதுல காவல்துறை சொன்னது போல இல்லாம இது முழுக்க இது காவல்துறையில நடந்த மரணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த அறிக்கையினுடைய விசாரணையை இன்னைக்கு மதுரையில உள்ள நீதியரசர் இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கப்பட்டதுல காவல்துறை சார்ந்த அந்த 9 நபர்களும் குற்றவாளிகள் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இரவு 3 மணிக்கு மேல அவங்க அப்பா மகன் 2 பேருக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி மகனையும் மகனுக்கு முன்னாடி அப்பாவையும் அடிக்கும் பொழுது மகன் எங்க அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி காவலர்கிட்ட சொல்லும் பொழுது போலீஸையாடா எய்த்து பேசுற அப்படின்னு சொல்லி மகனை பின்புறத்துல 200க்கும் மேற்பட்ட முறையால அடிமேல அடிச்சு தோலை உரிச்சிருக்கிறாங்க. இதை கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த தீர்ப்புங்கிறது முன்கூட்டியே வர வேண்டியதுதான், ஆனால் தாமதமாக வந்திருக்கு. ஆனால் இதை வரவேற்கிறோம். ஆனால் இது வெறும் தீர்ப்பு தான். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து அதிகப்படியா நடந்துகிட்டு தான் இருக்கு. அரசு இதுக்கு கவனம் செலுத்தி உடனடியாக கஸ்டோடியல் டெத்தை இதை தடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாவுமே இருக்கு. மேற்படி இன்னும் இது போன்ற நேர்மையான இன்னும் எண்ணற்ற காவலர்கள் காவல்துறையில பணியாற்றிக்கிட்டு தான் வராங்க. நேர்மையான முறையில நல்லதொரு சேவையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற 9 நபர்களுக்குன்னு சொன்னோம்ல, இந்த போன்ற அரக்கர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது வெறும் தீர்ப்பு தானே ஒழிய நீதி இன்னும் நிலைநாட்டப்படலைன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 30ஆம் தேதி தான் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த தண்டனை என்பது மக்களுக்கான, தமிழ்நாட்டு மக்களுக்கான, குறிப்பா சாத்தான்குளத்தை சார்ந்த அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நீதியை இந்த நீதி அரசர் தருவாங்க. இந்த நீதி நிலைநாட்டப்படும் என்பதுதான் மக்களின் கருத்து. சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.